ஹாய் மக்களே, வெல்கம் டு சென்னை 78. இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணியிருக்க கார் வந்து டிரைவர்ஸ் டிலைட்டட் கார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மாருதியோடைய ஸ்விஃப்ட் தான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு VXI வேரியண்ட் மேனுவல் கார் தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸ்விஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு டிரைவர்ஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காரோடைய டைனமிக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அதோடைய பவர் டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு காம்பேக்ட் டைமென்ஷன்ஸ், நல்ல ஒரு லோ ஸ்லங் ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு அப்பீல் நமக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஸ்விஃப்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல டியூனிங்லாம் நீங்கள் இந்த ஸ்விஃப்ட்டை வச்சு நீங்கள் நல்லா பண்ண முடியும். ECM டியூனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ண முடியும். கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து ரொம்ப நிறையா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு. காரோடைய அப்ஃப்ரண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஆன வேரியண்ட். ஸோ நல்ல ஒரு பெரிய ஏர் டேம்ப் கொடுத்துருக்காங்க சுசுகி லோகோவோட. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா VXI அப்படிங்கிறதால நமக்கு ஹாலோஜன் லைட்ஸ் தான் வரும். கீழே வந்து ஃபாக் லைட்ஸ் எதுவும் உங்களுக்கு வராது. பட் இதே நீங்கள் ZXI டியூவல் டோன் அதெல்லாம் போனீங்க அப்படின்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸோட ப்ளஸ் DRLஸும் வரும். ரொம்ப க்ளீனான ஒரு பானட், எந்த ஒரு க்ரீஸ் லைன்ஸ் கிடையாது. டியூவல் வைப்பர்ஸ் வந்துடும், டியூவல் வாஷர்ஸும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் கிடச்சிருது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ORVMல டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ORVM எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுளும் கூட தான். VXIயில் நமக்கு வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும், அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. LXIலையும் VXIலையும் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 165, 80 or 14 inch ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. பட் நீங்கள் வந்து ZXI போனீங்க அப்படின்னா 15 inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் வரும். அது வந்து காருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டியூவல் டோனும் இந்த வண்டியில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஹை மவுண்டட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மக்கிட்ட VXIயில் வந்து உங்களுக்கு அந்த பாசிவ் என்ட்ரி ஆப்ஷன்லாம் இருக்காது. டாப் வேரியண்ட்டை தான் உங்களுக்கு அந்த மாதிரி பாசிவ் என்ட்ரி இருக்கும். ரியரில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இந்த ஷெவர்லேட் பீட்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஹேண்டில் ரொம்ப அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க வண்டியில். ரியர் டெயில் லேம்ப்ஸில் வந்து ஒரு காம்பினேஷன் லைட் LED ப்ளஸ் ஹாலோஜன், அந்த C ஷைப்டு LED கூட வந்து உங்களுக்கு அழகாக அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் வந்து ரியர் வைப்பர், வாஷர், டீஃபாகர் எதுவும் வராது இந்த வேரியண்ட்டில். ரியர் கேமராவும் வராது. ஆக்சசரிஸாக வேணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் காரோடைய ப்ரொப்போர்ஷன் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. ஒரு மிட் சைஸ் ஹேட்ச்பேக் போகிறவங்க, சிட்டிக்குள்ளே ஒரு ஹைவே, ஒரு சின்ன ஒரு குட்டி ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிட் சைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இப்போ காரோட இன்டீரியர் போயிட்டு நியூ ஸ்விஃப்ட்டில் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுவோம். கைஸ், இப்போது ஸ்விஃப்டோடைய டோரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்விஃப்டோடைய தட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. நல்லா இருக்குங்க உண்மையாக சொல்ல போனால். இன்னொரு வாட்டியும் கேளுங்க. ஸோ ஒரு ரொம்ப ப்ராப்பர் தட் எஃபெக்ட் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ப்ரீவியஸ் இருக்கிற ஸ்விஃப்ட்டை விட. ஸோ ஃபஸ்ட் நம்ம டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கிடச்சிரும். மிட் வேரியண்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ மற்ற மாருதியில் இருக்க மாதிரியே சேம் ஸ்விட்ச் கியர். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மிரர் கிடச்சிரும். ஆட்டோ அட்ஜஸ்டபிள் ORVM உங்களுக்கு வந்துடும். ரிட்ராக்டபிள் ஃபங்க்ஷன் வராது, ரைட்டுங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆர்ம் வைக்கும்போது ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் உங்களுக்கு வரா மாதிரி இங்கேயும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர், நல்ல பெரிய ஒரு மேப் பாக்கெட்டும் இருக்குது. இந்த பாட்டில் ஹோல்டர் உண்மையிலே நல்ல பெரிய பாட்டில்ஸும் நீங்கள் ஹவுஸ் பண்ணலாங்க. அந்தளவுக்கு பெரிய பாட்டில் ஹோல்டராக தான் இருக்குது. டோர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் வந்துடும். ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். அதே மாதிரி இது மிட் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து யூ வில் நாட் கெட் எனி லெதர் ரேப்ஸ், நார்மல் பாலியூரித்தேன் ஸ்டியரிங் வீல் தான். பட் கான்டோரிங்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கான்டோரிங்ஸ் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், டெலிஃபோனி வந்துடும் மற்ற மாருதி கார்ஸ் மாதிரியே. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு மற்ற மாருதியில் பார்க்குற மாதிரியே வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்.
இங்கே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் வந்துடும், ஹெட்லைட் லெவலிங் ஸ்விட்சும் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டியூவல் சேம்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ரைட்டில் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்துடும், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்துடும், நடுவில் வந்து அழகாக உங்களுக்கு அந்த எம்ஐடி டிஸ்பிளேவும் கொடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளேவும் ஆகிடும். ஸ்டியரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலாக தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வீல் வந்து ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ரீச் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஹைட் மட்டும்தான் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்டியரிங் வீல் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தாங்க, ஆனால் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. மிட் வேரியண்ட்டாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏசி வென்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சர்க்குலர் ஏசி வென்ஸ் வந்துடும் 2 இதில், அதில் உங்களுக்கு ஹசார்ட் ஸ்விட்ச் வந்துடும். கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு ஏசி வென்ட் வந்து உங்களுக்கு இவங்க கொடுத்துருவாங்க, ரைட். ஸோ ஏசி வெண்ட்டுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் MP3 கிடைக்குங்க. இது வந்து மிட் வேரியண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் கிடைக்கும். இதிலே வந்து ப்ளூடூத் ஆக்ஸ் எல்லாமே இருக்குது, கால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு டச் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வராது மிட் வேரியண்ட்டில். மியூசிக் சிஸ்டமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஏசி, அதே மாதிரி டாப் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஏசி வருங்க. மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் ஏசி தான். கீழே வந்து உங்களுக்கு USB அண்ட் ஆக்ஸ்க்கான போர்ட், ஒரு க்ளோசிங் லிட்டோட, லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு 12 வோல்ட்கான சாக்கெட், கீழே ஒரு சின்ன ட்ரே, 2 கப் ஹோல்டர்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் உங்களுக்கு வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு AMT தான் கிடைக்கும். கியர் வந்து நம்ம மாருதி கியர்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேணாங்க. கியர் ஷிஃப்டர்ஸ் பற்றி கியர்லாம் வந்து அவ்வளோ ப்ரிசைஸாக நல்ல ஈஸி த்ரோவில் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக எக்ஸாக்டாக நீங்கள் எந்த கியர் போடுறீங்களோ அது வந்து ஸ்லாட் இன் ஆகிடுங்க. கியர் ஷிஃப்ட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரே, காயின்ஸ், வாலெட் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக்கும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஆம்ரெஸ்ட் வந்து எதுவும் வராதுங்க. இங்கே பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கப் ஹோல்டர் மட்டும்தான் வரும். ஆம்ரெஸ்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். மிட் வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சில்வர் ஹைலைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா டச்சாக தான் இருக்குது. ஹை வேரியன்ட்ஸ் போனீங்க அப்படின்னா நல்லா அக்ராஸ் தி கார் வந்து உங்களுக்கு இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். க்ளவ் பாக்ஸை பார்த்துருவோம். க்ளவ் பாக்ஸை வந்து மற்ற மாருதி கார்ஸ் நான் சொல்கிற மாதிரியே தான், நல்ல பெரிய க்ளவ் பாக்ஸ் தான். நல்லாவே நீங்கள் உள்ள எல்லாம் திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸ்டோரேஜும் நல்லாவே இருக்குது. க்ளவ் பாக்ஸ்க்கு அடுத்து மேலே நம்ம சன்வைசருக்கு வருவோங்க. சன்வைசர் பேசஞ்சர் சைட் உங்களுக்கு ஒரு மிரர் கிடச்சிரும், லைட் எதுவுமே கிடையாது. டிரைவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கிடையாது, ஒன்லி ஒரே ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான். ட்ரெடிஷ்னலாக மற்ற மாருதி கார்ஸில் இருக்க மாதிரியே தாங்க இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் ரீடிங் லைட் வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே 2 சின்ன மைக் ப்ரொவிஷன் மாதிரியும் அவங்க கொடுத்துருக்காங்க. IRVM வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM தான், ஆட்டோ அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது, பட் தட்ஸ் ஃபைன். கம்மிங் டு தி சீட்டுக்கு முன்னாடி நான் வந்து ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ரூஃப் தான், பார்த்தீங்கனாலே தெரியும். பட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸ் இந்த வண்டியில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டில் தான், ஸ்டாட்டிக் வந்து கிடையாது. சீட்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. மிட் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வரும், பட் நல்லாவே போல்ஸ்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து என்னுடைய 4 ஃபிங்கர்ஸுமே வந்து செட் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு போல்ஸ்ட்ரிங் இருக்குது. சீட் நல்லா ஃபர்மான ஒரு சீட்டுங்க, நல்லா இருக்குது. சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கனாலே உங்களை நல்லா ஹக் பண்ணிக்குதுங்க. நல்ல கான்டோர்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதால ஸ்விஃப்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்டி ஹேட்ச்பேக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா கார்னரிங் பண்ணுவீங்க, ஹை ஸ்பீட்ஸ் நிறையா நீங்கள் ஓட்டுவீங்க. அப்போது இந்த சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக. டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்டில் வந்துடும். மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ஹெட்ரெஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியரில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான், ஆம்ரெஸ்ட்டும் எதுவும் கிடையாது. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோதாங்க, வேறு எதுவும் வந்து எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம ரியர் சீட்டுக்கு போயிட்டு ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்விஃப்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்டி ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதால ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காதுங்க. ஸோ ஒரு இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வயசானவங்களுக்கு, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போது ரியர் டோர்ஸோடைய தட் எஃபெக்ட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க.
நல்ல ஒரு க்ளோசிங் எஃபெக்ட் கிடைக்குதுங்க இப்போ இருக்கிற மாருதியோடைய கார்ஸில். உண்மையாலுமே உங்களுக்கே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரியர் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரியர் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு க்ரோம் ஹேண்டில்ஸ் வந்துடும். பவர் விண்டோஸ்க்கான பட்டன் வந்துடும். டோர்லேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேப் பாக்கெட்ஸ் எதுவும் கிடையாது, பாட்டில் ஹோல்டர் மட்டும்தான். சீட் பேக்கில் வந்து உங்களுக்கு எந்த விதமான மேப் பாக்கெட்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஆஸ் யூஷுவல் சீட் வந்து ஃபுல்லாக பேக்கில் வந்திருக்குது. வந்தோம் என்னுடைய ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க, ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. சீட்டு கீழே வேணும்னாலும் நீங்கள் வந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அண்டர் தை சப்போர்ட்டும் நல்ல பெரிய சீட் ஸ்காப்புங்கிறதால நல்ல அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து லாங் டிரைவ்ஸே நீங்கள் இந்த வண்டியில் போகலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. கார் வந்து சஃபிஷியன்ட்லி வைடு தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் 3 பேர் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் உட்காரலாம். நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்குவீஸாக இருக்கும், நல்ல வெல் பில்ட் அடல்ட்ஸ் உட்காந்தாங்கன்னா, பட் தட் நாட் பி அன் இஷ்யூ. சீட்ஸ் வந்து பாருங்கள், சீட்ஸோடைய ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் ரியரில் வந்து அவங்க அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து கொடுக்கல மிட் வேரியண்ட்டில். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது வந்து எல்லாமே நார்மல் தான். அதே மாதிரி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாங்க உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். 60-40 ஸ்ப்ளிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்காது. ஸோ மேலே வந்து 2 கிராப் ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரிட்ராக்டிங் கிராப் ஹேண்டிலாக தான் இருக்கும். ஓகேங்களா? வேறு எதுவும் பெருசாக வந்து ரியரில் வந்து கிடையாதுங்க. ரியர் சீட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்து வராதுங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து வராது. ஸோ நம்ம பூட் ஸ்பேஸுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விஃப்டோடைய ரியர்லேருந்து ஃப்ரண்ட் டேஷோடைய லுக். வாங்க இப்போ நம்ம வண்டியோடைய பூட் ஸ்பேஸையும் என்ஜின் பே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் இல்லைனா இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பூட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அந்த பூட் ஓப்பனிங் அந்த சின்ன கேப்பில் வந்து ஒரு குட்டி பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வச்சே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். 2 கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நல்லா பிளாஸ்டிக் கவரிங்கும் பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸ்போஸ்ட் எலிமெண்ட்ஸும் அவங்க எங்கேயுமே வந்து விட்டு வைக்கல. இந்த வண்டியில் உங்களுக்கு இந்த பார்சல் ஷெல்ஃப் வந்துடுங்க. அது வந்து இங்கே மாட்டாமல் வச்சுருந்துருக்காங்க. பட் பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துடுது. VXI வேரியண்ட்லே டூல்ஸ் கிட் எல்லாமே வந்து வண்டியில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கிடைக்குது. இது வந்து 165/80 R14 ஸ்டீல் வீலே தான் வரும். இங்கே டாப் வேரியண்ட் போனீங்கனாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதான் நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவிடணும். இது எல்லாமே வந்து இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வர்றதால காரோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சரே வந்து நல்லாவே அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது முக்கியமான பார்ட், நம்ம வண்டியோடைய ஹார்ட் ஆன என்ஜினை வந்து நம்ம பார்த்துட்டு என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அகெயின் என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சேனலை. இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து சேனல் க்ரோ ஆகி நம்ம நிறையா வீடியோஸ் நம்மளால் நல்லா பண்ண முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்த்தது வந்து ஒரு டெட் பெடலுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரப்பர் எதுவும் கொடுக்கல. பட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து 2 ஃபியூவல் ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். BS6 பெட்ரோல், BS6 CNG. ரெண்டுமே வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் என்ஜின், டியூவல் VVT டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 90 PS பவரும் 113 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே சிஎன்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 bhpயும் 99 Nm டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த காருக்கு நல்லாவே ஒரு பவர் டு வெயிட் ரேஷியோ. முக்கியமாக இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு கீழே அண்டர் அந்த என்ஜின் கவரிங் வந்து ஃபேக்ட்ரிலேருந்தே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து என்னோடய XL6ல் எப்படி அந்த என்ஜின் கவர் போட்டேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி போட்டிருக்கேன் அதையும் நான் தனியாக இங்கே லிங்க் பண்ணுறேன். அது இல்லாமல் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் XL6 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா XL6 பற்றின மொத்த வீடியோஸும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கார் 3.8 meters லென்த், 1.7 meters வைட், 1.5 meters ஹைட், 268 liters boot capacity, 37 liters பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி, 55 liters CNG டேங்க் கெப்பாசிட்டி.
6.87 லேக்ஸ்லேருந்து 10.18 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆன் ரோட் ப்ரைஸஸ் சென்னையில். எக்ஸாக்ட் ப்ரைஸிங் ஒரு நியர்பை ஷோரூமை கேட்டுக்கோங்க. இந்த காருக்கு காம்படிட்டர்ஸ் i10 நியாஸ், மாருதி பலேனோ, டிசையர், வேகனார், இக்னிஸ், i20 அண்ட் டொயோட்டாவோடைய கிளான்ஸா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, see you.